அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த 138 நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்ன செய்ய போகிறார். சிம்மராசினாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் படாத பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் ஆக்சுவலி ஒன்றுமே நடக்கலை சிம்மராசி. சனீஸ்வரர் சொல்லுவாங்க அஷ்டம சனி எங்களை வாட்டி வதைக்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரெகுலராகவே பட்டுட்டு தான் இருந்திருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசின்னு சொல்லும் போது ஒரு தோரணை, கம்பீர தோரணை இருக்கும். ஏதாவது நான் செஞ்சிடுவேன் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அவர்கிட்ட முடியாதது எதுவுமே இல்லை சிம்மராசி அன்பர்களால். அந்த துணிவு இருக்கும்பொழுது அவங்களோட 6க்கும் 7க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு 8ல் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும், ஒரு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய பாதிக்கப்பட்ட இந்த மனநிலை தான் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல போகும்பொழுது, இப்போ ஏதாவது ஒரு இடம் A to B, ஏதாவது ஒரு கொடைக்கானல் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், போகும்பொழுது ரொம்ப தொலைவாக இருக்கிற மாதிரி தோணும். அதுவே அங்கேருந்து 2-3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி வரும்பொழுது உடனே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா போகும்பொழுது அவ்வளோ நேரம் ஆச்சு, வரும்போது உடனே வந்துட்டுமே அப்படின்னு. அந்த மனநிலை பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே 100-150 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் மனநிலையில் வேறுபாடுகள் கிடைக்கும். ஸோ இந்த அஷ்டம சனி சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனி வேலை செய்தோ இல்லையோ இவங்களாவே நடக்குதுன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா எல்லோரும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன் அமையும். அப்போ இந்த அஷ்டம சனின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டம் ஒரு வக்ர நிலையை அடைய போகிறார். அப்போது அஷ்டம சனி இதுவரை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, ரொம்ப டைட்டாக இருந்தது, வருமானமே இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப வயிறு சார்ந்த இடுப்பு சார்ந்த இடத்துல தான் பிரச்சனையை கொடுத்தது, கடன் நிறைய வாங்கிட்டேன், அவமானம், அசிங்கப்பட்டேன், வீட்டை விட்டு வெளியூரில் போய் நான் தங்கியிருக்கிறேன் சொல்லுவாங்க நிறைய பேர், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இருந்து எல்லாம் விடுதலை கிடைப்பதற்கான இதெல்லாம் நடந்துச்சுன்னா விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நடக்கவே இல்லை. சில பேர் சிறைவாசம் கூட சென்றிருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள், ஒரு கேஸ் கூட வந்திருக்கும் அவங்க மேலே. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நடக்கும். இப்போ இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை, இப்போ இந்தளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு பார்த்துங்க. ஏன்னா அஷ்டம சனினா இவ்வளோ வேலையை செஞ்சுருப்பார், இதிலெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரா? அப்போ செய்யலைன்னு என்ன அர்த்தம், உங்களை அஷ்டம சனி பாதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது இதுவரை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அது இன்னும் பாசிட்டிவாக நடக்கும் உங்களுக்கு. ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க,
ஒரு வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஒரு 10 இடத்துல போட்டால் ஒரு 2 இடத்துல தான் கூப்பிடுவான். இப்போது 2 இடத்துல போட்டால் 2 இடத்துலையுமே கூப்பிடுவான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த சனி வக்ர பயிற்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்து உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்குறார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டிலிருந்து உங்களோட 10ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ 10ஆம் வீடுன்னு என்ன பண்ண போகிறீங்க? தொழிலுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்கன்னா கடனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ ஒரு கடன் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னென்ன ஒரு பிஸ்னஸ் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதுக்காக ஒரு லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழிலுக்கான கடன், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் தாய்க்கான ஒரு கடன், ஏதோ ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டி சார்ந்த விஷயங்கள், கால் தொடையில் முட்டி பகுதி இருக்குது பாருங்கள், அது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னங்க டப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நடக்கும் ஜாக்கிரதை. அப்போ என்ன பண்ணணும்? உடற்பயிற்சியை மேற்கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு மிக முக்கியம். வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க சிம்மராசி அன்பர்கள். கண்டிப்பாக நான் கோவப்பட்டால் வேறு மாதிரி பேசிடுவேன், நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரு அப்படின்னு பெருமையெல்லாம் பேசிப்பாங்க. ஆனால் உங்களோட 2ஆம் வீட்டை சனீஸ்வர பகவான் பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது பொருளை கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பொருள் கொடுக்கணுமா வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு வேணான்னா கொடுத்துருங்க. வேண்டிய பொருளை கொடுக்காமல் இருப்பது இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அந்த பொருள் திருப்பி வராது. சரிங்களா? வார்த்தையும் அப்படி தான். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறதுலாம் கூடாது. வார்த்தையில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா தீராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்போ தான். சரிங்களா? சனி வக்ர பயிற்சியில் தான் தீராத பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எப்போ உங்கள் வார்த்தையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இந்த டேட்டில் நான் கரெக்டாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் இந்த மேட்ச்சில் 100 அடிச்சிருவார் அப்படிலாம் இல்லை. சச்சின் 100 அடிக்கலாம், 100 அடிக்காமல் இருக்கலாம். தோனி 100 அடிப்பார், 110 கூட அடிப்பார். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 7 ஒர்க்கிங் டேஸில் முடிச்சிருவேன். அப்போ ஒர்க்கிங் டேஸில் கூட 2 நாள் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் வார்த்தையை நீங்கள் கவனமாக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அங்கே வந்து எங்கே பார்க்குற உங்களோட 4ஆம், சரிங்களா, உங்கள் 4ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் வேறு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவரும் சில செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் உங்களுக்கு. அப்போ என்ன விஷயம்? கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் வீட்டையும் சனீஸ்வர பகவான் பார்க்குறார். எங்கே? அந்த 8லேருந்து பார்க்குறார். அப்போ என்ன பிரச்சனை நடக்கும்? குழந்தைகளின் உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதெல்லாம் மருத்துவ செலவு சின்னதாக ஏற்படும், ரொம்ப பெருசாக இல்லை. பெரிய நாள்பட்ட நோய்கள் குறைவதற்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில். ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சனைகள் இருந்துருக்கும் குழந்தைக்கு. சரிங்களா? சளி தொந்தரவு, இல்லை சுவாச பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், தலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தோட குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில், இல்லைன்னா உங்களோட பாரம்பரியமான இடம் இருக்கும்ல, உங்களோட சொத்துக்கள், அதில் பாக பிரிவினை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எழுவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ என்னெல்லாம் செய்யலாம்? மனம் சார்ந்த விஷயத்திலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலனாக சொல்லிட்டு இருக்கோம். இதில் அவர் சுய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆராயும் பொழுது மட்டுமே, கீழே நம்பர் கொடுத்துருப்போம், நீங்கள் கால் பண்ணி உங்களோட விஷயங்கள் கேட்டுக்கலாம். ஸோ சுய ஜாதகத்தின்படி ஆராயும் பொழுது மட்டுமே அந்த சனி உங்களுக்கு வக்கரமாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ஜாக்பாட் சிங்கம் நீங்கள் தான். புதிய துறைகளில் உச்சத்தை எட்ட போகிறவர்கள் நீங்கள் தான். இதை சாதிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? இந்த காலகட்டம் யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்கோ அவங்களாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்னது 138 நாள் டிசம்பர் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து சனி வந்து அஷ்டம சனின்னு பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு காலகட்டமாகவும் நீங்கள் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரிங்க, எனக்கு பரிகாரம் என்ன? ஏன்னா பரிகாரம் சொல்லலைன்னா நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வராது. பரிகாரம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க எவ்வளோ சொன்னாலும். சரி, சிம்மராசி அன்பர்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன்.
குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைகளை அடிக்கவோ திட்டவோ கூடாது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? வார்த்தையில் மிக மிக கவனம். உங்கள் வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சா, உடனே உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்லெண்ணெயை வாங்கி கோவில்களில் தானம் செஞ்சுருங்க. பெருமாள் கோவிலில் தானம் செஞ்சுருங்க நல்லெண்ணெய் வாங்கி. அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக வச்சுங்க. இந்த காலகட்டம் இந்த 6 மாதமும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த விஷயத்தில் பயன்படுத்தி கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஜாக்பாட் வெற்றியாளர் நீங்களாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.